சோனின்னு ஒரு பொண்ணு அவளோட மான்ஸ்டரை எடுத்துக்கிட்டு ஒரு மேட்சுக்காக போறா. அப்ப அங்க டிக்கோன்னு ஒருத்தர் வந்து அந்த மேட்ச்ல அவளை தோக்க சொல்றாரு. சோனி அதுக்கு முடியாதுன்னு சொல்றா. டிக்கோ பணம் தர்றேன்னு சொல்றாரு. ஆனா அவ அதை வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்ப அவ கூட இருக்க அவளோட ஃப்ரெண்ட், இந்த மேட்ச் விளையாடுறது பணத்துக்காக நினைச்சியா? ஒரு வருஷம் முன்னாடி சோனிய ஒரு ரியல் எஸ்டேட் கேங் டார்ச்சர் பண்ணி அவளை நாரா கிழிச்சு போட்டாங்க. அதுல இருந்து ஆண்களை தோக்கடிக்கத்தான் சோனி மேட்சுக்கு வரான்னு சொல்லிட்டு போறா. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. சோனி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா. அத போல அவளோட ஆப்போனன்ட்டும் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்படி இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மான்ஸ்டரோட மைண்ட் லெவல்ல கனெக்ட் ஆவாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மான்ஸ்டர் கூட கனெக்ட் ஆகி ரெண்டு மான்ஸ்டர்ஸும் சண்டை போட ஆரம்பிக்குது. அப்ப சோனியோட மான்ஸ்டர் ஆப்போனன்ட் மான்ஸ்டரோட கையை பிச்சு எடுக்க அந்த மான்ஸ்டரோட எலும்பு ஒரு ஷார்ப்பான வெப்பனா இருக்கு. அதை வச்சு சோனியோட மான்ஸ்டரோட வயிற்றிலேயே இறக்க சோனியோட மான்ஸ்டர் ஒரு செகண்ட்ல அதோட ஷார்ப்பான மூஞ்ச ஆப்போனன்டோட மான்ஸ்டரோட நெஞ்சிலேயே இறக்க ஆப்போனன்டோட மான்ஸ்டரும் நிலை தடுமாறி கீழே விழுது. சோனியோட மான்ஸ்டர் ஆப்போனன்டோட மான்ஸ்டரோட தலையே பிச்சு எடுத்துருது. அப்படி சோனியும் ஜெயிச்சிடுறா. அப்படி சோனி ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜில் இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு டிக்கோ கூட இருக்கிற ஒரு பொண்ணு அங்க வர்றா. அந்த பொண்ணை பார்த்ததுமே சோனிக்கு பிடிச்சு போச்சு. சோனி கிட்ட அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போக ஒண்ணு மண்ணா இருக்க ட்ரை பண்றாங்க. அப்ப டிக்கோ கூட இருக்கிற அந்த பொண்ணு சடனா அவளோட கையில இருந்து ஒரு ஷார்ப்பான பொருள் வெளியே வந்து சோனியோடைய தாடையிலேயே இறங்குது. அதே டைம்ல டிக்கோவும் அந்த இடத்துக்கு வர்றான். சோனி இந்த மேட்ச்ல ஜெயிச்ச கோவத்துல அவளை கீழே போட்டு மிதிக்க சொல்றான். அந்த பொண்ணும் மிதின்னு மிதிக்கிறா. சோனியோட மண்டையும் நசுங்கி போகுது. இருந்தும் சோனி பேச ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா அது சோனி இல்ல, அது வெறும் ரோபோட் தான். சடனா சோனியோட சவுண்ட் அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல கேக்குது. அப்போ சோனி சொல்றா, ஒரு வருஷம் முன்னாடி என்ன ரியல் எஸ்டேட் காரங்க என்ன டார்ச்சர் பண்ணி நாசமாக்கி கிழிச்சு நாரா போட்டப்ப என்னோட பிரெயினும் ரொம்பவே டேமேஜ் ஆகி இருந்தது. மான்ஸ்டரோட மூளையை ஷேர் பண்ற டெக்னாலஜி இருக்கறனால என்னோட மூளையை மான்ஸ்டருக்கு வச்சுட்டோம். மான்ஸ்டரா இருக்கிற நான் தான் சோனிங்கிற ஒரு டம்மி மனுஷி உடம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த டிக்கோ கூட இருந்த அந்த பொண்ணோட மூஞ்சிலேயே மான்ஸ்டரா இருக்கக்கூடிய சோனி அவளோட வாளாலேயே ஒரு ஓட்டைய போட அந்த பொண்ணோட கதை அங்கேயே முடிஞ்சிருது. டிக்கோவை அந்த மான்ஸ்டரா இருக்கக்கூடிய சோனி தான் வாளால சுருட்டி பிடிச்சு அவன்கிட்ட இப்போ உனக்கு பயமா இருக்கான்னு கேட்கிறா. அங்கேயே எல்லாமே பிளாக் அவுட் ஆகுது. டிக்கோவோட அலறல் சத்தம் மட்டும் கேக்குது.